நம் பாரத பிரதமரின் பயண திட்டமிடல் வெகு நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை முன்னெடுத்து செல்கிறது. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நீண்ட இழுபறியில் இருந்து வரும் அமெரிக்க இந்திய வர்த்தக உடன்பாடு இன்னமும் முடிவினை எட்டவில்லை. பாகிஸ்தானிய விமானப்படை தளபதி அமெரிக்கா சென்றிருக்கிறார். அழைப்பின் பேரில் குவாட் கூட்டமைப்பின் கூட்டம் அமெரிக்காவில் நடந்தது. இதில் பங்கேற்ற நம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பிடித்து விளாசி இருக்கிறார். ஒருத்தரும் வாய் திறக்கவில்லை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட ராஜ்நாத் சிங் மாநாட்டின் தீர்மானத்தில் கையெழுத்து போட மறுதளித்து பலரை அதிர்ச்சி அடைய செய்தார். சரி, இவையெல்லாம் தகவல்கள். உலகின் செய்தித்தாள்களில், ஊடகங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்திருக்கும் தகவல்கள். ஆனால் இதன் பின்னணியில் மிக மிக முக்கியமான நகர்வுகள் அரங்கேறி வருகிறது. அதிலும் நம்மூர் ஊடகங்களில் இவற்றை மருந்துக்கும் தொட்டு பார்க்கவில்லை. இதன் பிரதான சாராம்சம் அமெரிக்க நல்லுறவு என்பது இனி காணல் நீர் போலானதுதான் போலிருக்கிறது. அநேகமாக பைடனே தேவலாம் என்கிற இடத்திற்கு நகர்ந்து கொண்டே வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். தவிர அவரது செல்வாக்கு உலக அளவில் சரிய தொடங்கிவிட்டது. அவரால் அவரது நாட்டில் அங்கு உள்ள ஒரு மாகாண மேயரை வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. போதாக்குறைக்கு பல அமெரிக்க மாகாணங்களில் அவரது பேச்சு எடுபடவில்லை. இது அமெரிக்க வரலாற்றில் முதல் முறை. அமெரிக்காவே வந்தேரிகளின் தேசம்தான். அப்படி இருக்க நீ யார் எங்களை வெளியேற்ற என பலரும் ட்ரம்புக்கு எதிராக கொடிபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் 100 நாட்களில் அறிவித்திருந்த எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. இது அவரது நிர்வாகத்திற்கு கிடைத்த தோல்வி என்கிறார்கள் உலக அரசியல் பார்வையாளர்கள். தவிர பதவியேற்ற சில வாரங்களிலேயே செனட் சபையில் கூப்பிட்டு வைத்து அவரை கிழி என கிழித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு துளசி கபாட்க்கு நிர்வாகத்திறன் போதவில்லை என கொளுத்தி போட்டு இருக்கிறார்கள். எலான் மஸ்க் பற்றி கேட்கவே வேண்டாம். தற்போது உள்ள அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய வம்சாவளியினர் இடம்பெற்றிருக்கும் இந்த தருணத்தில் அதிபரின் அரசாங்க நிர்வாகம் சரியில்லை, சரியாக இயங்கவில்லை என்கிற அவப்பெயர் கிடைத்திருக்கிறது. இதற்கு அவரது மகனின் தலையீடும் ஒரு காரணம் என ஆளாளுக்கு கிளம்பி இருக்கிறார்கள். இது அமெரிக்க விவகாரம் என்றால் நம் இந்திய தரப்பில் ஏகப்பட்ட அழுத்தத்தை சந்தித்து சமாளித்து வருகிறார்கள். அமெரிக்க சந்தையை இந்தியாவில் திறந்துவிட சொல்லி ஏகப்பட்ட அக்கப்போர் நடக்கிறது. இன்சூரன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் முதற்கொண்டு பால் பொருள்கள் வரை இந்திய நுகர்வோர் சந்தையை குறிவைத்து இயங்கி வருகிறது அமெரிக்க வர்த்தக தரப்பில். இதற்கு நம் இந்திய தரப்பில் கடும் எதிர்ப்புகளை கிளப்பிவிட்டு இருக்கிறது. அவர்களோ உடனடியாக அமெரிக்க இந்திய வர்த்தக உடன்பாட்டை சமச்சீராக இருக்க வேண்டுமென முருங்கை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசி தேதியாக வரும் 9ஆம் தேதி முடிவு செய்து காய் நகர்த்த நம்மவர்களோ கால அவகாசம் கோரிக்கை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். ஏற்கனவே இது நம் ஜிஎஸ்டியிலும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. 2.35 லட்சம் கோடி ரூபாய், 1.87 லட்சம் கோடி ரூபாய், 1.73 லட்சம் கோடி ரூபாய் என கடந்த 3 மாதங்களாக சரிய தொடங்கிவிட்டது. இதை சரி செய்ய சிறு சிறு நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி பம்பரமாக சுழன்று கொண்டு வருகிறார் நம்மவர். வருவாய் வாய்ப்புகளை உருவாக்காமல் வரி வருவாயை உயர்த்தி சரிகட்டும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு பாடம் நடத்த கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்து வருகிறார்கள் நம்மவர்கள். அமெரிக்க செலவினங்களுக்கு காரணம் பெரும்பகுதி உக்ரைன் ரஷ்யா மோதலில் மடைமாற்றப்பட்டு இருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபரை கொண்டு வர பிரம்ம பிரயத்தனங்களை செய்து பார்த்தது ட்ரம்ப் நிர்வாகம். எடுபடவில்லை. 500% வரி என கிளி ஏற்படுத்தி இந்தியாவிற்கு பூச்சாண்டி காட்ட இப்போது இந்தியா எதிர்த்து களமாட இறங்கி இருக்கிறது. யாரும் எதிர்பாராத சற்றே வித்தியாசமாக மீண்டும் பிரிக்ஸை கையில் எடுத்து ஆட்டம் காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் விழுந்தடித்துக் கொண்டு ரஷ்யா சென்று புட்டினை பார்த்து பேசியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய முருகல் நிலையை தற்போதைய சூழ்நிலையில் தள்ளி வைத்துவிட்டு இவரே நேரில் சென்று சந்தித்தார் என்பதுதான் சமாச்சாரம். நிற்க அமெரிக்கா அழைப்பின் பேரில் பாகிஸ்தானிய விமானப்படை தளபதி சென்றிருக்கிறார். அவர்தான் கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக செல்லும் பாகிஸ்தானிய விமானப்படை தளபதி. ஏற்கனவே கடந்த வாரத்தில் பாகிஸ்தானிய ராணுவ ஜெனரல் சென்று வந்தது நினைவில் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் வெளியே விருந்தினராக அழைக்கப்பட்டு சென்றதாக புருடா விட்டுக் கொண்டிருக்க
அமெரிக்கா இதை மறுத்து வந்தது. கட்ட கடைசியில் பார்த்தால் விசாரணைக்கு அழைத்து சுளுக்கு எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தானின் சில்லுண்டு வேலையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமெரிக்க புலனாய்வு குழுவினர். அவர்களின் ICBM தொழில்நுட்ப பண்புகள் மூலம் சீனா அமெரிக்கா நகரங்களை இலக்கு வைத்து இருக்கிறார்கள் என்பதை மோப்பம் பிடித்தவர்கள் இதனை ஈரானிய தளங்கள் மூலம் செலுத்த ஆயத்தமாகி வந்ததை கடைசி நேரத்தில் கண்டுபிடித்து ஆடி போயிருக்கிறார்கள். சிண்டை பிடித்து உலுக்கி மொத்த பாகிஸ்தானிய ஆயுத பராமரிப்பை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் கசிய ஆரம்பித்து விட்டது. போதாக்குறைக்கு சீன தயாரிப்பு ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக விலக்கிவிட்டு அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை உள்ளே கொண்டு வர முடிவு செய்து காய் நகர்த்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் காட்ட ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் சீன தயாரிப்பு ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை தடுக்க முடியவில்லை என்பதால் இந்த முடிவு என வரும் நாட்களில் பொதுவெளியில் அவர்கள் அறிவிக்கக்கூடும். இது சீனாவை ஏகத்திற்கும் கடுப்பாக்கி இருக்கிறது. அவர்களின் ஆயுத சந்தை சர்வதேச அரங்கில் அடிவாங்கும். இது அவர்களின் பங்கு சந்தையிலும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. உடனடியாக களத்தில் இறங்கிய சீனா அமெரிக்க தயாரிப்பு ஸ்டெல்த் தொழில்நுட்ப பண்புகளை கொண்ட B-2 பாம்பர் முதற்கொண்டு F-35 வரை பிரித்து மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஒன்றுக்கும் உதவாதது என்று. இந்த சமயத்தில்தான் பிரிட்டிஷ் ராயல் நேவியின் F-35 விமானத்தை இந்தியா லாக் செய்து விட்டதால் தான் கேரளத்தில் தரையிறக்கப்பட்டு நிற்கிறது என்றவர்கள் OLX வரை இதை விற்பனைக்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் என்பதுதான் படு தமாஷ். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வைத்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு வர சொன்னது நம் இந்திய தரப்பில். ஆரம்பத்தில் மண்டை ஆட்டியவர்கள் கட்ட கடைசியில் பின்வாங்க ராஜ்நாத் சிங்கும் பெப்பை காட்டிவிட்டு வந்துவிட்டார். இந்த கிளி குவாட் கூட்டமைப்பின் போதும் எதிரொலித்தது. அமெரிக்க தரப்பில் சரியான பதில் இல்லை என்கிறார்கள். ஆக அமெரிக்காவை அமெரிக்க மண்ணில் வைத்து நேரடியாக கேள்வி கேட்டு இருப்பதாக இதை பார்க்க வேண்டும். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த சமயத்தில் டாலர் மட்டுமே உலக சந்தையில் புழங்க வேண்டும், இல்லை என்றால் பொருளாதார தடை என பயம் காட்டினார். தற்சமயம் இதற்கு மாற்றீடாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரும் முயற்சியில் முனைப்புடன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்மவர்கள். இது வலுவரும் சமயத்தில் மீண்டும் ஆசிய நாடுகளின் கை ஓங்கும் என்பதால் ட்ரம்ப் இறங்கி வர நேரிடும். அமெரிக்க இந்திய வர்த்தக உடன்படிக்கை எட்ட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படும், அல்லது காரியம் கைமீறி விடும் என செக் வைத்திருக்கிறார்கள் நம்மவர்கள். ஏற்கனவே ஜின்பிங் அதிகாரத்தை குறைக்க அமெரிக்க தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கடுப்பில் இருக்கும் அவர் இந்தியாவுடன் மென்மையான போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்து சமிஞ்சை கொடுத்து வருகிறார். அநேகமாக இவ்வாண்டு இறுதியில் ஒரு வல்லரசு வீழ்வதை கண்முன்னே பார்க்க இருக்கிறோம். அது மேற்கிலா அல்லது கிழக்கிலா என்பது போக போக தெரியும் சமாச்சாரங்கள்.